சுவாமி, வித்வித் ஜிஹ்வன்னு ஒரு பாவி உங்களை மாதிரி ஒரு ரூபம் பண்ணியிருக்கான்னு நான் படிச்சிருக்கேன் இந்த ராவண யுத்தத்தும் போது. ஆகவே நீங்கள் தான் லக்ஷ்மணன், நான் எப்படி நம்புவேன்? சுவாமி பார்த்தா ஒவ்வொருத்தரையாக வரவழைச்சு தன் நேரத்தை அதிகமாக எடுத்து நம்ம தரிசனத்தை அதிகமாக அடையிறானே நினைத்து அன்றைக்கி பட்டாபிஷேக காலத்தில் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் எல்லாரையும் அங்கே வரவழைத்து தரிசனத்தை கொடுத்து, ஓய் ராமதாசனே, சாமர்த்தியமாக என்னுடைய தரிசனத்தை நீர் அடைந்ததால் உனக்கு சமர்த்தன்ற பட்டம் கொடுக்குறேன்னு சமர்த்த ராமதாசனுடைய சரித்திரத்தில் சொல்கிறான். பகலிருங்கலே கை புது ரெங்கலே கை புது சுகுணமுலே சுந்தர ரகுராமா சுகுணமுலே சுந்தர ரகுரா ராமா, எனக்கு ஸ்நானத்தை கூட ஒழுங்காக பண்ண தெரியாது, வேதத்தை கூட அத்தியனம் பண்ணது கிடையாது. உன் நாமத்தை தவிர எனக்கு என்ன தெரியும்? உலகத்தில் சுகுணமே ஜப்பு கொண்டு சுந்தர ரகுராமன் நாமத்தை தவிர எனக்கு வேற ஒன்றும் தெரியாதுனாலும் தியாக பிரம்மம் பேசுகிறார். தியாகராஜனுக்கு சரித்திரம் எடுத்தால் பெரிய விஷயம். 1,00,000 ராமநாமாவை சொல்லி பகவானுடைய தரிசனத்தை அடைஞ்சவர் தியாகராஜன். இந்த கலியுகத்தில் ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே 1,00,000 ராமநாமா தான், ரொம்ப கூட இல்லை, 1,00,000 ராமநாமாவை படி ஜபம் பண்ணினார். பகவான் அவருக்கு பிரத்யக்ஷமான தரிசனத்தை கொடுத்தான். நாம தான் லட்சக்கணக்கில் ராமநாமாவை ஜபம் பண்ணுறோம், நமக்கு ராமன் தரிசனம் கொடுக்கலையேன்னா நமக்கு அந்த நம்பிக்கை இல்லை. 1,00,000 ஆச்சு, இன்னும் வரலையே, வருமானோ மாட்டானோ வருவானோ மாட்டானோன்னு நம்ம எண்ணிக்கையில் வச்சுக்கிறோம். இந்த 1,00,000 1 ஆச்சு 2 ஆச்சு 3 ஆச்சு இப்படி கை வேரில் விட்டுட்டே இருந்தோம்னா மனசு முழுக்க இந்த எண்ணிக்கையில் போயிடுற பகவான்கிட்ட பரிபூர்ணமான எண்ணம் வராது. அது மாதிரி தாரக நாமத்தை பரிபூர்ணமாக யார் ஒருவர்கள் அப்படி நாள்தோறும் தியானம் பண்ணுறாலும் அவளுக்கு பகவான் நிச்சயமாக தரிசனத்தை கொடுக்குறார். அப்பேற்பட்ட ராமனுடைய சரித்திரம், ஆஞ்சநேயருடைய பிரபாவம் இந்த இடத்துல லெமான்ஸில் ராமனுடைய திருக்கோவிலில் பக்தர்களுக்கு இடையே இன்றைய தினம் இது மாதிரி செய்வதற்கு ஒரு வாய்ப்பை நல்கிய மகான்களுக்கும், குறிப்பாக பார்த்தோன்னா நம்முடைய பீமாரெட்டி சார் அவர்களுக்கும், அடுத்து இந்த திருக்கோவிலுடைய செக்ரட்டரி, பிரசிடெண்ட்டு, அப்புறம் இதில் நிர்வாகஸ்திலர் அனைவருக்கும் என்னுடைய அனந்த கோடி நமஸ்காரங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அது மாதிரி இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணினதான வனமூர்த்தி அவர்கள், வேலு அவர்கள், இவாளுக்கெல்லாம் முக்கியமாக நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரிக்கு மூல காரணமாக விளங்கிற நம்முடைய ஸ்ரீனிவாசன், உபா ஸ்ரீனிவாசன், இவாளுக்கு எங்களுடைய அனந்த கோடி நமஸ்காரங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அவள் செய்யக்கூடிய காலத்தில் அவளுக்கு கூட இருந்து உறுதுணையாக இருந்தவா நம்முடைய கோகுல் சந்திரா அவா ஃபேமிலியை சேர்ந்தவா, சுரேஷ் நீரஜா அவா ஃபேமிலியை சேர்ந்தவா, நம்முடைய சுமதி ராம்ஜி அவா ஃபேமிலியை சேர்ந்தவா, நம்முடைய மரகதம் மணி அவாவை சேர்ந்தவா. அப்புறம் அன்றைக்கி இந்த ரிஹர்சலுக்கெலாம் வந்து அந்த பெண்கள், அவள் பேர் எனக்கு தெரியல, அதனால் அவள்லாம் அந்த வாழ்க்கெலாம் டான்ஸ் ஆடுறதுக்கு இந்த எல்லாத்துக்கும் ரிஹர்சலுக்கு வந்து அவளுக்கெல்லாம் அந்த சொல்லி கொடுத்து அப்படிலாம் பண்ணினவா. இதை கேட்கணும்னு ஆவலோடு வந்தவர்கள் நிறையா பேர் இருக்கா. வர முடியாதோடு தாபப்பட்டவர்களுக்கு கடைசியில் வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை பகவான் கொடுத்தான். அவளுக்கெல்லாம் என்னுடைய அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறோம். இதுக்கெல்லாம் மூல காரணமாக இன்னொருத்தரையும் நாங்கள் சொல்லணும். யாருன்னு கேட்டோன்னா, திறந்து வீட்டு பெருமையை திறந்து வீட்டே பேசக்கூடாது, இருந்தாலும் சொல்லணுமோ. என்னுடைய பெண் ஜெயஸ்ரீ, அவருடைய கணவர் உமாசங்கர், இவா இங்கே இருக்கிறதால எங்களால் இங்கே வர முடியுது.
இருக்கிறதுனால நாங்கள் இங்கே வந்தோம். வந்த இடத்துல எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த கோவில் நிர்வாகத்தினர்கள் எங்களுக்கு ரொம்ப உற்சாகத்தோடு கொடுத்தாங்க. அதோடு அவருடைய பிள்ளை பின்னாடி உட்காந்துட்டாரு குழந்தை, அவருக்கு 9 வயசு தான் ஆகுது. கொஞ்சம் வெக்கப்படுறான், அவ்வளவுதான். ஆனால் அவன் பாட ஆரம்பித்தான்னா எங்கேயோ காளிகனத்தரன்னு ஒரு பெரிய ஒரு பாடல் ஒன்று இருக்குது கதியோட. அது பாடுறது ரொம்ப கஷ்டம், சில பேர் கேட்டுருப்பேன். அந்த பாடலை அவன் மூச்சு விடாமல் பாடணும். அது பாடுறது அவனுக்கு சுலபமான விஷயம். அப்பேற்பட்ட அந்த குழந்தைக்கு பகவான்கிட்ட அப்படி ஒரு ஆசை. இந்த பகவான் எடுத்து நான் தான் ஆடணும், நான் தான் அதை பண்ணணும். என்னைக்கு இந்த இடத்துல சீதாராம சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணணும் தீர்மானம் பண்ணமோ அன்னிலேருந்தே அவனுக்கு அது ஒரு பெரிய பேராவலோட அவனும் எல்லா பாட்டியும் கற்றுட்டு கூட பாடிட்டு அப்படி இருந்த அந்த குழந்தை நல்ல தீர்காயத்தோடு இருந்து பக்தி வலுவாமல் இருக்கணும். அதுதான் முக்கியம். குழந்தைகள் வளர வளர பார்த்தீங்கன்னா அவளுடைய திசையானது மாறிடும். வேற எங்கேயும், அதுவும் இந்த அமெரிக்கா கேட்கணும், சென்னையிலே அப்படிதான் ஆகிடுது. அப்புறம் அமெரிக்கா, ஆனால் இந்த ஊரில் இன்னும் அது மற்ற வழிக்கு போகிறதுக்கு சுலபமான மார்க்கங்கள் இருக்கு. அதெல்லாம் போகாமல் நம்முடைய தர்மத்தில் எல்லாரும் இருக்கணும். முக்கியமாக நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, நம்ம தர்மத்தை விடாமல் கடைபிடிக்கணும். தர்மம்னா என்னமோ கஷ்டம் நினைக்காதீங்க, வாழ்க்கையை நடத்துறது தான் தர்மம். இப்படி தான் வாழணும்னு நம்ம வழி வகுத்துட்டு நடந்தோம்னா அதுவே நமக்கு பரம சௌக்கியத்தை தரும். அப்படி எல்லாருக்கும் எங்களை அனந்த கோடி நமஸ்காரம். அடுத்தது முக்கியமாக சொன்னால், இது என்ன சோபிக்கணும்னா இதுக்கு என்ன காரணம்? பக்கவாதியம் தான். பக்கவாதியம் இருந்தால் தான் எப்பேற்பட்ட பாடகர்களாக இருந்தாலும் அது சோபிக்கும். பெரிய பெரிய பாடகர்கள் தனியாக காட்டி வச்சு பாடுகிறேன். நவராத்திரிக்கு ஒரு பெரிய பாடகர் காத்துட்டு வரோம், இல்லை ஒரு பெரிய பாடகி வரா, அவளை ஒரு பாட்டு பாட சொல்லுங்க, பாடுவா. ஆனால் நீங்கள் கச்சேரியில் கேட்குற லெவலுக்கு இருக்குமா? இருக்காது. என்ன காரணம்னா அது பக்கவாதியம் தான் எடுத்து கொடுக்கும். அதுவும் நல்ல பக்கவாத்தியமாக இருந்ததுன்னா அது கேட்கவே வேண்டாம். அப்படி இந்த சின்ன குழந்தை அவனுக்கு பாட்டு கூட தெரியாது, ஆனால் அந்த கவிதை அந்த பாடல் கேட்டாமல் கற்று எடுக்கிறான் பார்த்தடா. அது பகவான் இயற்கையாக கொடுக்கக்கூடிய ஞானம் எல்லாருக்கும் கிடைக்காது, சில பேருக்கு தான் கிடைக்கும். அப்பேற்பட்ட அந்த குழந்தை, அந்த குழந்தையை ஊக்குவித்த அவள் அப்பா ஃபாதர், அவருக்கு கூட இருந்து ஒரு மேடையில் ஒரு லஜ்ஜை இல்லாமல் அந்த குழந்தை வாசிக்கணும். அவர் கூட இருந்து அதை வாசித்தது ரொம்ப விசேஷமாக. அவளுக்கு என்னுடைய கிருதஞ்சியை தெரிவிச்சுக்கிறோம். கடைசியாக நம்ம ராம்பாரா அவர்கள் பெரிய டாக்டர், பெரிய பதவியில் இருக்கிறவா. ஆனால் எவ்வளோ சௌலபியம் பாருங்கள். அன்றைக்கே சொன்னது மாதிரி, முதலே சொன்னது மாதிரி படிப்பு உயர உயர ரொம்ப ரொம்ப சௌலபியம் ஆகிடும். அறகுறையாக படித்தவா தான் ஆணவம் கர்வம்லாம் இருக்குமே இல்லைய, படிப்பு உயர உயர அவனுடைய சௌலபியத்தன்மை ஜாஸ்தி ஆகிடும். அப்படி தான் இங்கே பல பேரை பார்க்குறோம். எல்லாரும் கேட்டால் நான் அதை படிச்சிருக்கேன் இதை படிச்சுக்கிறேன்றாங்க. அவன் அவ்வளோ சௌலபியமாக நம்மகிட்ட பழகிறாளேன்னு எங்களுக்கே லஜ்ஜையாக இருக்கும். நிறையா படித்தவா எல்லாருக்கும் அப்படி பெரிய எங்களுடைய அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறோம். சென்னையிலேருந்து சிகாகோவுக்கு வந்தாலும் எங்கள் ஸ்டூடெண்ட் நம்முடைய சந்திரா குருவாயூரப்பன் அவர்கள் சென்னையில் ஒரு 80-90 பேர் கற்றுக்கிறார். அவள் 80 பேருக்கு ரெப்ரசன்டேட்டிவாக சந்திரா குருவாயூரப்பன் வந்திருக்கா. இங்கே அவள் கூடவே எங்கள் சம்பிரதாய பஜன் தான் பாடுவாள். அப்படி எல்லாத்தையும் கிருஷ்ணகானம் எல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கா. அவள் வந்திருக்கா அங்கேருந்து. அவளுக்கு எங்களுடைய அனந்த கோடி நமஸ்காரம். அப்படி இங்கே பேர் விட்டுருந்தால் எங்களை மன்னிச்சுடுவோம். ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக நான் அப்படி கேட்டுக்கொண்டதாக நமஸ்காரம் பண்ணதாக எடுத்துட்டு எல்லாரும் சந்தோஷத்தை அடையணும். பகவானுடைய இப்போ ஹனுமான் சாலிசா முடிஞ்சு மங்களம் பாடப்படும். மங்களம் பாடிய பிறகு ஹனுமான் சாலிசா அது முடிஞ்ச பிறகு பாடப்படும். கடைசியில் மங்களாட்சதை இருக்குது. முக்கியமாக அதை எல்லாரும் வாங்கிட்டு போகிறது சொல்லிட்டு இப்போ ஆரம்பிக்கும். सर्वत्र गोविंद नाम संकीर्तनं गोविंद जानकी जीवन स्मरणं जय जय राम जय सद्गुरुनाथ महाराज की मारुतिराय वानर वीर जय 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 हनुमान
श्री जगन्नाथ हरि रूप जय 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 हनुमान।